ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரூட் வேர்டு கற்றுக்க போகிற நண்பர்களே. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இதற்கு மீனிங் என்னமோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தவறுதலாக பயன்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதோட அர்த்தம் என்ன, இது எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்டல் கிளியராக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரங்களில் ஒரு சிலர் இந்த அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது வெளிப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது, அப்படியே சும்மா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு நாளோட கடைசி அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஆனால் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி கடைசியாக பார்க்கும் பொழுது, அதாவது அல்டிமேட்டாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அல்டிமேட்லி அப்படின்னா எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா கடைசியில் இதுதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த கடைசி அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம். ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடைசியாக, ஓகே, கடைசியாக இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது, எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது, எல்லாத்தையும் விட அப்படிங்கிறத இதற்கு சரியான தமிழாக்கமாக இருக்கும். ஓகே, கடைசியாக அப்படின்னா எல்லாத்தையும், ஓகே, எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது, வைத்து பார்க்கும்போது இல்லையா, எல்லாத்தை விடவும், கடைசியில், இறுதியாக அப்படிங்கிற அந்த ஃபைனல் டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை சொல்கிறது தான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்படி சொல்கிறோம், எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறது ஒரு வேலையினுடைய எண்டு, நாளினுடைய எண்டு கிடையாது. ஒரு விஷயத்தோட எண்டு, ஒரு நாளினுடைய எண்டு கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸுங்க. நீங்கள் சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டுட்டு எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பின்னாடி என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கடைசியாக நேர்மை தான் முக்கியம், கடைசியாக நம்ம இதை தான் பண்ணணும், அதாவது அல்டிமேட்டாக, ஃபைனலாக, அந்த ஃபைனல் பாயிண்டில் நம்ம இதை தாண்ட பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கை கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த வார்த்தையை போட்டு அதற்கடுத்து நம்ம என்ன சென்டென்ஸ் சொல்ல வரோமோ அதை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கடைசியாக எல்லாரும் உழைச்சி தாண்டா ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டுட்டு இந்த ரூட் வேர்டை போட்டுக்கிட்டு இதற்கடுத்து நாம் ஒரு மெயின் கிளாஸை ஆட் பண்ணணும். முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். இங்கிலீஷில் இதெல்லாம் சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சங்க்ஸ், CHUNKS அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு. புரியுது நண்பர்களே, ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன சென்டென்ஸ் எல்லாம் இது கூட வரும், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பணத்தை விட உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். பணத்தை விட உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து கமாவோட முடிக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். அதற்கடுத்து நம்ம பாருங்கள், பணத்தை விட உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். இறுதியில் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் மக்களை எப்படி நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃபியூச்சரில் தான் இருக்கும். இது அதிகமாக நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த அட் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட், பாருங்கள், எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பணத்தை விட உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, at the end of the day பணத்தை விட உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். பணத்தை விட உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். பாருங்கள், இப்போது முக்கியம் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு தெரியும். அதற்கு பதிலாக நாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். யுவர் ஹெல்த் மேட்டர்ஸ். யுவர் ஹெல்த் மேட்டர்ஸ் மோர் தென் மணி.
பாருங்க, at the end of the day your health matters more than money. At the end of the day your health matters. இங்கே அந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக மேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கனால எஸ் சேர்ந்து வருது. your health matters more than money. ஓகே, அடுத்து இறுதியில் நீங்கள் மக்களை எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இறுதியில், இது என்னது, அல்டிமேட் பாயிண்ட், ஒரு விஷயத்தோட எண்டு, அதை தான் நம்ம இறுதியில் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், at the end of the day மக்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இது பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க சென்டென்ஸ் மாதிரி இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா, வாட் மேட்டர்ஸ் அப்படின்னா எது முக்கியம் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் வார்த்தை சொல்லுது. எது முக்கியம் அப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது வாட் மேட்டர்ஸ், ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய பி வெர்பை போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, வாட் மேட்டர்ஸ் இஸ் how you treat people. How you treat people. At the end of the day, what matters is how you treat people. At the end of the day, what matters is how you treat people. At the end of the day, what matters is how you treat people. கடைசியில் இல்லாட்டி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பதிலாக யாராலையும் வாழ முடியாது. உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு பதிலாக வேறு யாராலும் வாழ முடியாது. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே, ஓகே, ஃபைனலாக, அல்டிமேட்டாக, ஓகே, என்ன பண்ண முடியாது, யாராலும் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. நோ ஒன் கேன் லிவ் யோர் லைஃப். ஓகே, நோ ஒன் கேன் லிவ் யோர் லைஃப் ஃபார் யூ அப்படிங்கிற வார்த்தை போட்டால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், நோ ஒன் கேன் லிவ் யோர் லைஃப் ஃபார் யூ. நோ ஒன் கேன் லிவ் யோர் லைஃப் ஃபார் யூ. அட் த எண்ட் ஆஃப் த டே, நோ ஒன் கேன் லிவ் யோர் லைஃப் ஃபார் யூ. ஒருத்தராலையுமே உங்களோட லைஃப்பை கடைசியில் வாழ முடியாதுங்க, நீங்கள் தான் பண்ணணும். புரியுதுங்களா? அதான் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நேர்மை தான் சிறந்தது. எல்லோரும் அப்படி பண்ணுறாங்கடா, கடைசியில் நேர்மை தான் சிறந்தது அப்படி நம்ம சொல்லுவோம்ல ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அடுத்து, அதுதான் நம்ம சொல்கிறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே, இதுக்கு நம்ம ஒரு ப்ராவர்ப் கூட வச்சுருக்கோம், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு கூட சொல்லிட்டு போய்க்கலாம், தப்பு இல்லை. நேர்மையே சிறந்த கொள்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நேர்மை தான் சிறந்தது, நேர்மை தான் நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஏன்னா அதுதான் சிறந்தது, சுப்ரீம். அதுக்கு தான் நம்ம பெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். பெஸ்ட்டுக்கு முன்னாடி சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தேவையான த அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த டே, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அட் த எண்ட் ஆஃப் த டே, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அப்போது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது நீங்கள் ரெண்டு வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும் பொழுது ஃபைனல் ஒரு பாயிண்ட்டாக, ஃபைனல் டெசிஷனாக அப்படின்னு சொல்லலாம். இறுதியில் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், கடைசியாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு நாளின் கடைசியில் ஒரு விஷயத்தோட எண்டு. ஓகே, ஒரு விஷயத்தோட எண்டில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் இந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், போன ஸ்லைடில் சொல்லி கொடுத்ததை விட இன்னொரு வார்த்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் விட. எப்படி எல்லாத்தையும் விட அப்படிங்கிற வார்த்தையும் நாம் இந்த அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸுக்கு யூஸ் பண்ணுறது வழக்கம். சரிங்களா? ஆனால் பெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, கடைசியாக, இறுதியில், எல்லாத்தையும் வச்சு பார்த்தா, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்த்தா அப்படிங்கிறத பெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன். பட் சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி எல்லாவற்றையும் விட அப்படிங்கிற ஒரு யூசேஜ்லையும் யூஸ் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை. சரிங்களா? சரி, பாருங்கள், எல்லாத்தையும் விட பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் கடைசியில் ஒரு பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே, பணத்தால் என்ன பண்ண முடியாது, மகிழ்ச்சியை வாங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்வது வழக்கம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். எல்லாவற்றையும் விட அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே. அட் த எண்ட் ஆஃப் த டே பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. ஓகே, ரொம்ப சிம்பிள். மணி காண்ட் பை ஹாப்பினஸ்.
Money can't buy happiness. At the end of the day, money can't buy happiness. This is a real fact. இது உண்மையான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பாருங்கள், at the end of the day, money can't buy happiness. At the end of the day, money can't buy happiness. Right? கடைசியில் உண்மை ஏற்றுக்கு தான் வேணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. பட் கடைசியில் ஒரு பாயிண்டில் எல்லோரும் உண்மையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? கடைசியில், இறுதியில், இறுதி முடிவில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் நம்ம இங்கே சொல்கிறோம். பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், we must accept the truth. Okay? At the end of the day, we must accept the truth. At the end of the day, we must accept the truth. புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. At the end of the day, we must accept the truth. Very good. கடைசியில், இறுதியில் நாம் அவங்கக்கிட்ட தான் போக வேண்டியிருக்கும். அதாவது எல்லாம் ரைட்டு தான்டா, அவங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. கடைசியில் ஒரு ஃபைனல் பாயிண்ட் வரும் பொழுது யார்கிட்ட போக வேண்டியது இருக்கும்? நம்ம அவங்ககிட்ட தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சில நேரங்களில் சொல்கிறது வழக்கம். ஓகே, அதற்கு நம்ம இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணோம். அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே, ஓகே, வி போக வேண்டி இருக்கும், ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷனை செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா வில் ஹாவ் டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? வி வில் ஹாவ் டு அப்ரோச் தெம், அவங்ககிட்ட தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னா கோ அப்படிங்கிற வார்த்தை வேண்டாம், அப்ரோச் தெம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகே, at the end of the day, we will have to approach them. At the end of the day, we will have to approach them. At the end of the day, we will have to approach them. புரியுதுங்களா? கடைசியில் நாம் அவங்ககிட்ட போக வேண்டியிருக்கும். At the end of the day, we will have to approach them. எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அனுபவமே சிறந்த ஆசிரியர். எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க அப்படி இப்படி அப்படின்ட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அனுபவம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். இது ஒரு ப்ராவர்ப், அப்படி எழுதிக்கலாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். கடைசியில் வச்சு பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையாலுமே பயங்கரமான ஒரு டீச்சர் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். புரியுதுங்களா? பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஓகே, அடுத்து எல்லாத்தையும் விட நீ தான் உனக்காக போராடணும். அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தம்பி, கடைசி ஒரு பாயிண்டில் ஒன்று புரிஞ்சுக்கோ, கடைசியில் எல்லாத்தையும் விட நீ தான் உனக்காக போராடணும். புரியுதுங்களா? என்ன அர்த்தத்தில் நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த டே யூ உனக்காக போராடணும். அப்போ யூ ஹாவ் டு, யூ ஹாவ் டு உனக்காக போராடணும் அப்படின்னா ஃபைட் ஃபார் யோர் செல்ஃப். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யோர் செல்ஃப். At the end of the day, you have to fight for yourself. At the end of the day, you have to fight for yourself. Nobody will come and protect you. Nobody will come and support you. யாருமே வந்து உனக்கு ஆதரவோ உன்னை வந்து பாதுகாக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? At the end of the day, you have to fight for yourself. நீ தான் உனக்காக போராடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமான எவ்ரிடே கம்யூனிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸுங்க. ஓகே, நல்லா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. Thank you.